நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, வெள்ளிக்கிழமை தோறும் ஆண்டவருடைய அன்பையும் அவருடைய மனதுருக்கத்தையும் அவர் நம்மை எவ்விதமாய் குணமாக்குகிறார் என்கிற அந்த காரியத்தை நம்ம தியானித்து நம்முடைய அற்புத சுகங்களுக்காக, அற்புதமான விடுதலைக்காக ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபித்து வருகிறோம். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தோறும் வருகிற இந்த செய்தியின் வழியாக ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்து வருகிறார். அப்படி போல இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவர் நம்மை எந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்பதை நாம் அதிகமாய் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நம்ம வாசிக்க வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசி, அவரை ஆண்டவர் தீர்க்கதரிசியாய் உருவாக்கி இஸ்ரேல் தேசத்தின், யூதா தேசத்தின் ஒரு கடைசி காலத்தில் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலையிலே அந்த ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையையும் ஆண்டவர் எவ்வளவு உங்களை நேசிக்கிறார் என்பதை எரேமியா மூலமாய் தன்னுடைய மன குமுறலையும் தன்னுடைய வேதனைகளையும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய அந்த வேதனையின் அடிப்படை சாராம்சம் என்ன? இஸ்ரேல் மக்கள் என்னை நம்பாமல் போய்விட்டார்கள். இஸ்ரேல் மக்கள் ஏன் என்னை வெறுக்கிறார்கள்? நான் அவர்களுக்கு என்ன அநியாயத்தை செய்தேன் என்று அவர் கேட்கிறார். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள்? ஆண்டவரை விட்டு இஸ்ரவேல் மக்கள் விலகி போனார்கள். ஆண்டவருடைய அன்பை இஸ்ரேல் மக்கள் சரியாய் விளங்கிக் கொள்ளவில்லை. இப்ப அந்த மக்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்ல வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம பார்க்கும் பொழுது எரேமியா முதல் ஒரு 10 அதிகாரங்களை நம்மால் வாசிக்கவே முடியாது. கண்களில் கண்ணீர் வரும். அழாமல் இருக்கு. ஆண்டவர் மேல் அன்புள்ள எவரும் இந்த எரேமியா புத்தகத்தின் 10 அதிகாரங்களை கண்ணீரோடு தான் வாசிக்க முடியும், சும்மா வாசிக்க முடியாது. எத்தனையோ முறை இந்த எரேமியாவை படிக்கும் பொழுதெல்லாம் கண்ணீர் வடித்திருக்கிறோம். இப்பொழுது படித்தாலும் அதுதான் கதை. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் உன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்பதை நாம் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். அவருடைய ஜனங்களை, இந்த உலகத்தின் மக்களை எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் அவர் எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்வதற்கு மற்றும் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு எடுத்து வாசிக்கிறேன். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 13ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை நான் எடுத்து வாசிக்கிறேன். நீங்கள் இதை கேளாமல் போனீர்களானால் என் ஆத்துமா மறைவிடங்களில் உங்கள் பெருமையின் நிமித்தம் துக்கித்து கர்த்தருடைய மந்தை சிறைப்பட்டு போனதென்று என் கண் மிகவும் அழுது கண்ணீர் சொரியும். இந்த காட்சியை கொஞ்சம் நீங்க என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் கற்பனையில் பாருங்கள். சிதேக்கியா ராஜா இஸ்ரவேல் தேசத்தை அடிமைப்படுத்தி இந்த மக்களை சிதறடிக்கிறார். 10 கோத்திரம் இஸ்ரேல் தேசம், வடதேசம், அதனுடைய தலைநகர் சமாரியா. சிதேக்கியா ராஜா அதை பிடித்து அசீரிய ராஜா பிடித்து தரைமட்டமாக்குகிறார். 10 கோத்திரத்தாரும் உலகமெங்கு சிதறி ஓடினார்கள். இன்று வரை அவர்கள் திரும்பி வரல. உலகம் முழுவதும் பரம்பினார்கள்.
வெவ்வேறு நாடுகளிலே வெவ்வேறு பெயர்களிலே இன்றைக்கும் அவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். அதிலே நல்ல இளைஞர்களை, படித்த இளைஞர்களை, நல்ல உடல் தகுதி உள்ள இளைஞர்களை சிறைபிடித்து கொண்டு தன் நாட்டுக்கு கொண்டு போகிறார். அதன் பிறகு பாபிலோனின் நேபுகாத்நேச்சார் வருகிறார். யூதா தேசம், தென் தேசம், அதனுடைய தலைநகர் எருசலேம், அந்த யூதா தேசத்தை தரைமட்டமாக்குகிறார். அங்குள்ள வாலிபர்களை எல்லாம் தனக்கு அடிமையாய் பிடித்து கொண்டு போகிறார். ஒரு நாட்டை அந்த ராஜா பிடிக்கும் பொழுது தன் நாட்டுக்கு கொஞ்சம் அடிமைகளாய் கொஞ்சம் பேரை அப்படி கைது பண்ணி கொண்டு போகும் பொழுது அந்த கைதிகளுடைய புறங்கை 2 கையும் பின்னால கட்டி கழுத்திலே ஒரு கட்டையை வைத்து அவர்கள் நிமிர்ந்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அப்படியே அவர்கள் கீழே குனிந்து அப்படியே நடந்து போக வேண்டும். பல மைல்கள் நடத்தி கொண்டு போவார்கள். அப்படி இஸ்ரேல் மக்களில் சிறைபிடிக்கப்பட்ட மக்களை சிதேக்கியா ராஜா அப்படியே அடிமையாய் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் அதை பார்க்கிறார். அவர்களோடு வருகிறார். என் ஜனம் அடிமைப்பட்டு போகிறதே, என் மக்கள் அடிமைப்பட்டு போகிறார்களே. அவருடைய ஆவி மறைவிடங்களிலே துக்கிக்கிறது. அதை அறிந்து கொண்ட எரேமியா கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய அழுகையை அது தீர்க்கதரிசி அங்கே வெளிப்படுத்துகிறார். எப்படி இருக்க வேண்டிய ஜனம் இப்படி அடிமையாய் போனார்களே என்று. ஏன் இந்த இஸ்ரவேல் மக்கள் இப்படி ஒரு அடிமையான ஒரு காலத்துக்குள்ளே அவர்கள் ஏன் கடந்து போனார்களாம்? முதலாவது அவர்களுக்குள்ளே வந்த ஒரு காரியம் பெருமை. இஸ்ரேல் மக்களுக்குள்ளும் யூதா தேசத்து மக்களுக்குள்ளும் பெருமை வந்தது. அங்கே ஆண்டவர் எரேமியா மூலமாய் சொல்லுகிற ஒரு காரியத்தை எரேமியா 2ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்திலே நாம் அழகாய் பார்க்கலாம். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்து கொண்டார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் இப்படி துன்பப்பட வேண்டும்? ஏன் இப்படி கஷ்டப்பட வேண்டும்? ஏன் இப்படி கண்ணீர் வடிக்க வேண்டும்? ஏன் இப்படி அந்நிய தேசத்திலே அடிமையாய் ஏன் போக வேண்டும்? இந்த ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஒன்று, ஜீவ தண்ணீரான எண்ணெய் விட்டு விட்டார்கள். இன்றைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் ஆண்டவரை அறியாத மக்கள் ஒரே மாதிரி கஷ்டப்படுகிறார்கள். வேதனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் தேவைகள் உங்களை அழுத்துகிறது. நான் என்ன செய்வேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் முதலாவது ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டீர்கள். என்னோடு நீங்கள் ஐக்கியமாய் இருப்பீர்களானால் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் உங்கள் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வரும். எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியிலே இருக்கிறோம். ஆண்டவர் எனக்கு இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார் என் பிரச்சனைகளை என்கிற அந்த ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே நீங்கள் இருப்பீர்கள். நீங்கள் என்னை விட்டு விட்டீர்கள். ஆனால் கொஞ்சம் பேர் தண்ணீர், இந்த ஜீவ தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை வைத்திருக்கிறீர்கள்.
எவ்வளவு நீங்கள் ஜெபம் பண்றீங்க, ஆசீர்வாதம் ஊற்றப்படுகிறது. எவ்வளவு ஆசீர்வாதங்கள் ஊற்றினாலும், எவ்வளவு காரியங்கள் அந்த தண்ணீர் தொட்டியிலே நிரப்பினாலும், அடியிலே கீறல் இருக்கிறபடினாலே அல்லது வெடிப்புள்ள தொட்டியா இருக்கிறபடினால ஊற்றப்படுகிற தண்ணீர் ஆசீர்வாதம் எல்லாம் வீணாய் போய்விடுகிறது. 2 தீமைகளை என் ஜனங்கள் செய்தார். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். நம்பர் 1. 2வது, என்ன விடலை, என் கூட தான் இருக்கிறாங்க. ஆனால் அவருடைய இருதயமாகிய தொட்டி, அவருடைய வாழ்க்கை, அங்கே பல பாவங்கள், ரகசிய பாவங்கள், அருவருப்பான காரியங்களினாலே வெடிப்புள்ள தொட்டியாய் போய், நான் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், நான் அவர்களுக்கு தருகிற கிருபைகள் எல்லாம் அப்படி வீணாய் போய்விடுகிறது. இந்த 2 தீமைகளை என் மக்கள் செய்தார்கள். எரேமியா 2:14 சொல்றார் பாருங்க, இஸ்ரேல் ஒரு வேலைக்காரனோ, அவன் வீட்டில் பிறந்த அடிமையோ ஏன் கொள்ளையானான்? ஆண்டவர் கேட்கிறார். இஸ்ரேல் மக்கள் என் மக்கள், அவர்கள் என் ஜனம். இஸ்ரேல் ஒரு வேலைக்காரனா, அவன் வீட்டில் பிறந்த அடிமையா ஏன் கொள்ளையாய் போகிறான்? ஏன் ஒரு வேலைக்காரனை போல கொள்ளை அடிமையாய் போய் மாட்டி அந்நிய தேசத்திலே கிடக்கிறானே? இஸ்ரேல் என் ஜனம் அல்லவா? அவர்கள் என்னை விட்டு தூரமாய் போய்விட்டார்கள். அன்புக்குரியவர்களே, இன்று ஆண்டவர் உங்களை மறுபடியும் தன்னண்டை சேர்த்து கொள்ள ஆவலாய் காத்திருக்கிறார். எரேமியால 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் எரேமியா தன்னை பற்றி சொல்வது போல அந்த வசனம் எழுதியிருந்தாலும், அந்த வசனம் ஆண்டவருக்கு பிரதிநிதியாய் அவன் வந்து சொல்றார். என் தலை தண்ணீர், என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். ஆண்டவருடைய மன வாரத்தை ஆண்டவர் எரேமியாவின் மூலமாய் கொண்டு வருகிறார். தீர்க்கதரிசிகள்னா அவர்கள் தான் தீர்க்கதரிசிகள். புதிய ஏற்பாட்டு திருச்சபையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசன வரம் உள்ளவர்கள் இருக்கிறாங்க. சுவிசேஷகராக இருப்பாங்க, ஆனால் தீர்க்க தரிசன வரம் அவர்கள்ட்ட இயங்கும். மெய்ப்பராக இருப்பாங்க, போதகராக இருப்பாங்க, தீர்க்க தரிசன வரம் அவர்களில் இயங்கும். ஆனால் அவர்கள் தீர்க்கதரிசிகள் இல்லை. தீர்க்கதரிசிகள் என்று ஆண்டவர் ஒரு அழைப்பு வைத்திருக்கிறார். தீர்க்கதரிசினே சிலர் வச்சு அவர்கள் இன்றைக்கு திருச்சபையிலே இல்லை. குறிப்பாக தமிழ்நாட்டில் இல்லைன்னு தான் சொல்லணும். ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை. அன்றைக்கு தீர்க்கதரிசிகள், அரசியல் தீர்க்கதரிசிகள், தேசத்துக்கே என்ன நடக்கும் என்று ராஜாக்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு திருச்சபையில் அரசியல் தீர்க்க தரிசனங்கள்லாம் கிடையாது. இன்னார் ஜெயிப்பா, இன்னார் வருவா, இன்னார் ட்ரம்ப் ஜெயிப்பாரு, ட்ரம்ப் தோப்பாரு, இந்த முதல் மந்திரி ஜெயிப்பாரு, இந்த முதல் மந்திரி, இது எல்லாமே ஹம்பக். இது கிடையாது. இன்றைக்கு அரசியல் தீர்க்கதரிசிகள். ஏன் பிரதர் இப்படி சொல்றீங்க? ஆண்டவர் சொல்ல மாட்டாரா? சொல்ல மாட்டார். இந்த வேதத்தின் அடிப்படையில் தான் ஆண்டவர் பேசணும். பழைய ஏற்பாட்டு திருச்சபை என்பது, அந்த பழைய ஏற்பாட்டு காலம் என்பது இஸ்ரேல் தேசம் முழுவதும் கர்த்தரை பின்பற்றுகிற தேசம். ஆகவே இஸ்ரேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்று அன்றைக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். இது புதிய ஏற்பாட்டு திருச்சபை காலம், கிருபையின் காலம். இங்கே ஒரு தீர்க்கதரிசி இருந்தால் என்ன சொல்வார் தெரியுமா? இந்திய கிறிஸ்தவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்ல வேண்டும். உங்களுக்கு உதாரணத்துக்கு ஓசியா தீர்க்க தரிசனத்தில் எனக்கு பிடிச்ச அந்த காரியம், நான் எத்தனையோ இடங்களில் அதை குறித்து ஆண்டவருடைய வேதனையை நான் பகிர்ந்திருக்கிறேன் மக்களோடு. ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில்
4வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து சில வசனத்தை வாசிக்கிறேன். 2 வசனங்களை வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து மக்களோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அது ஏனென்றால் தேசத்திலே உண்மை இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. பொய்யானையிட்டு, பொய் சொல்லி, கொலை செய்து, திருடி, விபசாரம் பண்ணி, இரத்த பழிகளோட இரத்த பழிகள் செய்கிறது. இது ஓசியா மூலமா இஸ்ரேல் ஜனங்களுக்கு உரைக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை. இன்றைக்கு ஓசியா இருப்பாரானால், இந்த திருச்சபை யுகத்திலே ஓசியா இருப்பாரால் இன்னைக்கு எப்படி பேசுவார் தெரியுமா? இந்தியா முழுவதும் உள்ள திருச்சபை மக்களே, இந்தியா முழுவதிலும் உள்ள கிறிஸ்தவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இந்திய கிறிஸ்தவர்களோடு கர்த்தருக்கு ஒரு வழக்கு இருக்கிறது. ஏன்னா இந்திய கிறிஸ்தவர்களாகிய உங்கள் நடுவிலே என்ன இல்லை? உண்மை இல்லை, இரக்கமில்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. பொய்யானையிட்டு, பொய் சொல்லி, கொலை செய்து, திருடி, விபசாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறீர்கள். இன்றைக்கு ஓசியாய் இருந்தால் இந்த காரியத்தை தீர்க்க தரிசனமாய் பிடித்தான் சொல்லியிருக்க முடியும். இந்த பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள அந்த வித்தியாசங்களை இனி முதலாவது விளங்கிக் கொள்ளுங்கள். என்ன பண்றோனே தெரியாம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமல் போகிறோம். ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் மட்டும் அன்புள்ளவர், பழைய ஏற்பாட்டில் ரொம்ப கொடூரமானவர். ஏசையா, எரேமியா, எசேக்கியெல்லாம் படித்து பார்த்தா பயமாக இருக்கு. அவர் ரொம்ப கோபக்காரர் இல்லை, அவர் மாறாதவர். உலக தோற்றத்திற்கு முன்பிருந்தே அவர் அன்பு நிறைந்த தெய்வம். அவர் மாறாத தெய்வம், மாற்றப்பட முடியாத தெய்வம். அதனால தான் அவர் சொல்ற, நேற்றும் இன்றும் என்றும் நான் மாறாதவர் என்று அவர் சொன்னார். ஆண்டவர் மாறாதவர். அவர் உங்களையும் என்னையும் பார்த்து வேதனையோடு இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலும் புதிய ஏற்பாட்டு திருச்சபை காலத்திலும் அன்றைக்கும் அவர் வேதனையோடு இருந்தார். என் ஜனம் 2 தீமைகளை செய்தார்கள், என்னை விட்டு விட்டார்கள், வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வைத்துக் கொண்டார்கள். அதே போல இன்றைக்கு திருச்சபை மக்கள் ஒரு கூட்டம் பேர் ஆண்டவரை விட்டு விட்டார்கள். சபைக்குள்ளே இருக்கிறாங்க, கிறிஸ்தவ பெயர்ல இருக்காங்க, ஜாதி பார்க்காம சபைக்குள்ள இருக்கிறாங்க, கிறிஸ்தவ பெயர்கள் இருக்காங்க, ஆனா குடிகாரனா இருக்கிறான். சபைக்குள்ள இருக்கிறான், கொள்ளைக்காரனா இருக்கிறான், குடிகாரனா இருக்கிறான், கொலைகாரனா இருக்கிறான். கிறிஸ்து அவதான் வெடிப்புள்ள தொட்டி. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் அன்றைக்கு இஸ்ரேல் மக்களுக்கு கண்டு வேதனைப்பட்டது, இன்றைக்கு திருச்சபை மக்களை பார்த்து அவர் வேதனைப்படுகிறார். இந்த வேதனையிலிருந்து நாம் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டுமானால் நாம் ஆண்டவரிடத்திலே மனம் திரும்பி வர வேண்டும். ஆண்டவரிடத்திலே திரும்பி வர வேண்டும். ஆண்டவரிடத்திலே மனம் திரும்பி வர வேண்டும். நம்முடைய கேரக்டர் என்ன, நாம் எப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவர்களா, எல்லாம் அந்த எரேமியா 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் வாசு பார்த்தீங்கன்னா நம்முடைய குணங்கள், நம்முடைய அந்தரங்கம் உரித்து அங்கே காட்டப்பட்டிருக்கிறது. நாம் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேகமாய் ஓடுகிற பெண் ஒட்டகமாய் இருக்கிறோம். இஷ்டத்திற்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மத வெறியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அதை தெளிவாய் அவர் பேசுகிறார் பாருங்கள். ஆகவே புதிய ஏற்பாட்டு திருச்சபையில் இருக்கிற நீங்களும் நானும் இந்த மாலை வேளையிலே ஆண்டவருக்குள்ளாக நாம் திரும்பி வருவோம்.
ஆண்டவரை நம்முடைய சொந்த இரட்சகராய் நாம் ஏற்றுக்கொள்வோம். ஒருவேளை ஏற்றுக்கொண்டும் அவருக்கு பிடிக்காத பாவங்கள், அந்தரங்கத்திலே உள்ளே விபச்சாரம், பொய் சொல்லுதல், பொய்யாணையிடுதல், திருடுதல், நமக்குள்ள அப்படிப்பட்ட சுபாவங்கள் உண்டு. அது வெடிப்புள்ள தொட்டியாய் மாறி எவ்வளவுதான் நீண்ட நேரம் ஜெபித்தாலும், நாட்கணக்காய் உபவாசித்தாலும் நாம் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை பெற முடியாமல் நாம் கஷ்டப்படுகிறோம். அதுக்கு என்ன காரணம்? நாம் என்ன செய்ய வேண்டும்? புதிய ஏற்பாட்டு திருச்சபையில் முதலாவது, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவது, உங்களுக்குள் இருக்கிற ரகசிய பாவங்கள், அருவருப்புகள் இருந்தால் அதை ஆண்டவர் எடுத்து போடும்படியாய் அவரிடத்தில் உங்கள் வாழ்க்கையை சொல்லணும். வெடிப்புள்ள தொட்டியா இருக்கேன் ஆண்டவர், அந்த வெடிப்பை சரி பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாடி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை முழுமையாய் அர்ப்பணிப்போமா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் எங்கள் மேல் உள்ள உம்முடைய வேதனைகளை காட்டினீரப்பா, எங்கள் மேல் உள்ள உம்முடைய கரிசனையை காட்டினீர். எரேமியால 8ஆம் அதிகாரத்தில் ஒரு 2 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 21வது வசனம், 22வது வசனம். இந்த 2 வசனத்தை வாசிக்கிறேன். என் ஜனமாகிய குமாரத்தியின் காயங்களால் நானும் காயப்பட்டேன், கரி கருத்திருக்கிறேன், திகைப்பு என்னை பிடித்தது. கீலேயாத்தின் பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி குணமாகாமல் போனாள்? ஆண்டவருடைய அங்கலாய்ப்பை பாரு. என் மக்கள் பாவம் செய்ததினால் அவர்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். என் மக்கள் பாவம் செய்ததினால் அந்த பாவத்தை நான் என் மேல் ஏற்றுக்கொண்டேன். அவர்கள் காயப்பட்டார்கள், அந்த காயத்தை நானும் காயப்பட்டேன். கரி கருத்திருக்கிறேன். 10,000 பேரிலும் சிறந்த அவருடைய முகம், நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாமல் போய்விட்டது. சிலுவையிலே நம்முடைய பாவங்களை தூக்கி சுமந்தவர் காயப்பட்டார். நம் பாவங்களுக்காய் காயப்பட்டார், அக்கிரமங்களுக்காய் நொறுக்கப்பட்டார். நம்மை நலமாக்கும் தண்டனை, நம்மை நலமாக்கும் தண்டனை அவர் மேல் விழுந்தது. அவருடைய காயங்களால் குணமடைந்தோம் நாம். இயேசு நம் பிணிகளை ஏற்றுக்கொண்டார், நம் நோய்களை சுமந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிப்போமா? அவர் நம்மை குணமாக்குகிற தேவன், அவர் நம்மை சுகமாக்குகிற தேவன். அவர் மேல் வைத்த அன்பை விளங்கி கொண்டு, ஆண்டவரே, என் தாய் தகப்பன் கூட செய்ய முடியாத தியாகத்தை என் மேல் அன்பு கொண்டு, என் தாயை விட தகப்பனை விட 1,00,000 மடங்கு அதிகமாய் என் மேல் அன்பு வைத்த என் ஆண்டவரே, உம்மை விட்டு விட்டு நான் எங்கே ஓடி போவேன்? எனக்கு நீங்க வேணும் ஏசப்பா, எனக்கு நீங்க வேணும் ஏசப்பா. எல்லாரும் சொல்வீங்களா? நீங்கள் யாராயிருந்தாலும் ஆண்டவர் இப்பொழுது தன்னுடைய சொந்த மகனாய் மகளாய் உங்களை ஏற்றுக்கொள்ள அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் யாராயிருந்தாலும், எந்த தேசத்தில் இருந்தாலும், நீங்கள் எங்கே இருந்து இந்த செய்தியை பார்த்தாலும், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ எங்கே இருந்தாலும் என் மகனாய், என் மகளாய் நீ ஓடிவா, நீ சொந்த பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விடாதிரு. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய உம்மை நாங்கள் விட்டு விலகாமல் உம்மை சொந்த இரட்சகராய் இப்பொழுது ஏற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களிலே தேங்க்யூ லார்ட். வலது கையை உயர்த்தி, ஆண்டவரே, உம்மை என் சொந்த இரட்சகராய், ஜீவ தண்ணீராய், ஆனால் உம்மை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று வாய் திறந்து சொல்வீங்களா? ஹல்லேலூயா. நீங்கள் அப்படி சொல்லுகிற அந்த வினாடியில் அவருடைய சொந்த மகனாய், மகளாய் ஆண்டவர் உங்களை மாற்றுகிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. அடுத்ததாக, ஆண்டவரே, நான் ஏற்றுக்கொண்டவன் தான், ஆனால் வெடிப்புள்ள தொட்டியாய் இருக்கிறேன். எனக்குள்ளே அந்தரங்க பாவங்கள், ரகசிய பாவங்கள், பெருமை, மேட்டிமை, நான் என்கிற அகங்காரம், ஹல்லேலூயா, 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 விபசாரம், வேசித்தனம், எனக்குள்ளே அந்தரங்கமாய் அருவருப்பான சிந்தனைகள் கிடக்கிறதப்பா. இனி முற்றிலுமாய் மன்னி, என்னை முற்றிலுமாய் மன்னி, என்னை முற்றிலுமாய் மன்னியும் என்று ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. வெடிப்புள்ள தொட்டிகளை ஆண்டவர் இப்பொழுது சரி செய்ய விரும்புகிறார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஒரு சில ஊழியக்காரர்களுக்கும் ஆண்டவர் சொல்றார், வெடிப்புள்ள தொட்டியா இருக்கிறீங்க. வெடிப்புள்ள தொட்டி, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறீங்க, ஆனால் உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் இல்லாமல் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தேங்க்யூ லார்ட். நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள், பாத்திரம் நிரம்பி வழியல. ஏன்னா நீங்கள் வெடிப்புள்ள தொட்டியா இருக்கிறீங்க. இப்போ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, என்னை சரி செய்யும். நீர் எவ்வளவா எங்களை நேசிக்கிறீர் என்பதை எரேமியா புஸ்தகத்தின் மூலமாய் ஒரு சில வசனங்களை நாங்கள் தியானித்திருக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, உமக்கு நன்றி. தேங்க்யூ, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் தொட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் உடைய சொந்த மகனாய், மகளாய் நீ மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கிளையாத்தின் பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் இல்லையோ, பின்ன ஏன் என் குமாரத்தை சுகமாகாமல் போனாள் என்று கேட்டேன். இப்பொழுதே உடைய தெய்வீக சுகம் ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் உண்டாகட்டும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். அவளுக்கு அற்புத சுகத்தை கொடுத்தவர்களை வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.